Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா யுனிவர்சிட்டி சைடுல இந்த லெட்டர் வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. சோ இது யாருக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்க மிஸ் பண்ணி பே பண்ணிட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல எக்ஸாம் ஃபீஸ் டியூன்னு ஒரு அமௌண்ட் வந்து போட்டுருப்பாங்க. அந்த டியூ வந்து சில பேர் பே பண்ணிருப்பீங்க, சில பேர் வந்து பே பண்ணாம இருப்பீங்க. அப்படி பே பண்ணாம இருக்கவங்களுக்கு இப்போ யுனிவர்சிட்டி சைடுல இருந்து லெட்டராவே அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 4/6/2025 இந்த மந்த் 4 தான் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டிருக்காங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் டியூ இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக உங்களுக்கு ஃபீஸ் டியூ இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனவே இந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டியூ ஆஃப் ₹1000 போட்டிருக்காங்க. ஸோ இந்த ₹1000 வந்து அவங்க பே பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அனுப்பி வைப்போம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் இது போல் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனுனஸ் சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்கான ஃபீஸ் டியூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷனை வந்து ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டேட்மெண்ட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி ஃபீஸ், மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், ஜெனுனஸ் சர்டிஃபிகேட். ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு தேவையான மார்க் ஸ்டேட்மெண்ட், டிசி, அது ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. செவன்த்து பார்த்தீங்கன்னா அதர்னு கொடுத்துருக்காங்க. எயித்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ், நில் அரியர் கேண்டிடேட்ஸ், ஃபோட்டோ அப்டேட்டிங், அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இனிஷியல் நேம் கரெக்ஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது போல் என்ன குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணணும்னு அதுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நைன்த்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் டிகிரி சர்டிஃபிகேட், டூப்ளிகேட் மார்க் ஸ்டேட்மெண்ட், இதுக்கெல்லாம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கைண்ட்லி என்க்ளோஸ் அ காப்பி ஆஃப் திஸ் லெட்டர் வைல் ரிப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. கீழே நோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் மிஸ்செலினியஸ் ஃபீஸில் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட கேஸ். இவங்களுக்கு டியூ எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் ஃபீஸ் டியூ வச்சிருக்கனால அதை வந்து சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. இது போல் உங்களுக்கு என்ன டியூ இருக்கோ அதை வந்து சர்க்கிள் பண்ணியிருப்பாங்க. இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு ஃபீஸ் டியூ இருக்கோ அவங்களுக்கு மட்டும் வரும். ஸோ நீங்கள் தேவையான ஃபீஸை வந்து பே பண்ணால் தான் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்டரில் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க உங்கள் டியூவை வந்து சீக்கிரமாக வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து வரும். ஸோ யார் யாருக்கு வந்திருக்கோ நீங்கள் அதுக்கு தேவையான ஃபீஸ் அமௌண்ட்டை ரெடி பண்ணி பே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபீஸ் டியூ எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது போல் எந்த லெட்டருமே வந்திருக்காது. உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அனுப்பி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.